கமல்ஹாசன் வச்சு நீங்கள் தயாரித்த திரைப்படம் அன்பே சிவம் இன்னி வரைக்கும் ஒரு கல்ட் மூவியாக பேசப்படுற படமாக அது இருக்குது. அதுதான் சொல்கிறேனே சார், எல்லாமே அந்த நேரத்தில் அமைவது தான். சந்திரஹாசன் சார் வந்து சொன்னோன்னே ஒரு 1 வீக்கில் கமல் சார் போய் மீட் பண்ணேன். சரி நம்ம இது மாதிரி ஒரு படம் பண்ணுவோன்னு. அந்த படம்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை முதல்ல டைரக்ட் பண்ண வேண்டியது பிரியதர்ஷன் சார். ஆனால் அது ஏதோ மிஸ்ஃபயர் ஆகி அப்போ உடனே நீங்களே வேறு டேரக்டர் சொல்லுங்கன்னு அவர் என்கிட்ட சொன்ன உடனே நான் வந்து சுந்தர் சார் வந்து நம்ம சொல்லி எதுவும் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்றது தெரியுது. சுந்தர் சார் பேர் சொன்னேன். சுந்தர் சார் கூட கமல்ஹாசன் வீடு தெரியும் தெரியலை. அவர் ஆஃபீஸ்லேருந்து நான் வெறும் ரூட் தான் சொன்னேன். அங்கே வந்து ரூட் சொன்ன உடனே நம்ம இப்போ இந்த கூகுளில் பார்க்குற மாதிரி அங்கே வந்து நின்று உடனே வாங்க சார் மேலேன்னு கூப்பிட்டு போனேன். கமல் சார் பார்த்தோன்னே இவர் தகச்சு போயிட்டார். அப்புறம் அவர் உட்காந்து இந்த இது அவுட்லைன் சொன்னார். நாங்கள் பக்கத்தில் நாரதகான சபா அப்போ ஹோட்டல் இருந்தது. அங்கே போய் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு இருந்தோம். நானும் வேணுகோபால் சாப்பிட்டேன். சுந்தர் கதையை கேட்டேன் சார். நான் உடனே வாங்க சார் இங்கே இருக்கேன்னா வந்தார். வந்த உடனே சொன்னார், ஓகே இது கொஞ்சம் இதுவாக தான் அவர் ஸ்டைலில் போவோம், கொஞ்சம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பண்ணார். அதே பிரகாரம் தான் சார் பண்ணார். உண்மையிலே சொல்லப்போனால் அந்த படம் எங்களுக்கு வியாபாரமாக ஆகலைன்னா கூட கமல் சார் அதிலெலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் சார். அந்த விஷயத்தில் நம்ம மறக்கவே முடியாது. அவருடைய இதுக்கு வந்து அது மாதிரிலாம் பண்ணுவார்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. 50%க்கு மேலே அவர் ரெம்யூனரேஷன் வாங்கலை சார் என்கிட்ட. ஓ சூப்பர். 50%க்கு மேலே ரெம்யூனரேஷனே வாங்கலை. வியாபாரமானால் கொடுங்க இல்லைன்னா பரவாயில்லைன்ட்டார் அவர். அதுதான் சொல்கிறேன்னே, ஒவ்வொரு ஹீரோ கட்டியும் பார்த்துட்டு போனீங்கன்னா ஒவ்வொரு ப்ளஸ் பாயிண்ட் நாங்கள் பார்த்துட்டோம். இன்றைக்கி அது மாதிரி ப்ளஸ் பாயிண்ட்லாம் இல்லாதனாலே இன்னும் எங்களால் படம் எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன்.